வணக்கம் பாலமுருகன். உள்ளூர் குடியில இருந்து உலக குடி வரைக்கும் கெடுத்து குட்டிச்சோராக்கக்கூடிய வேலையை சீமானுடைய அடியாட்கள் இந்த ஜாபிஸ் கும்பல் செஞ்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமா அவங்க எல்லாம் இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னைக்கு நம்ம இந்த சீமானுங்கிறவன் அரசியலுக்குள்ள வந்தானோ அன்னைக்கு இந்த நாடும் மக்களும் நாசமா போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்குங்கிறத தெள்ள தெளிவா நம்ம அனைவருமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு. என்னைக்கு இந்திய இலங்கை அரசியலுக்குள்ளேயும் தமிழ்நாட்டு அரசியலையும் மிங்கிள் பண்றேன்னு சொல்லி உள்ள வந்தானோ அன்னைக்கே ஒன்னா நம்பர் கேடு கெட்ட குடியை கெடுக்கக்கூடிய வேலையை தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நன்றாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல இங்க முதல்ல இவன் மேடை ஏறியது தந்தை பெரியாருடைய இயக்க மேடையில தான் இவன் ஏறினாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அந்த இடத்துல நம்ம எல்லாமே ஓரளவுக்கு அசால்ட்டா இருந்தோம். காரணம், கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு இவன் பெரியாரிசம் பேசுறான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம தோழர்கள் எல்லாமே அமைதியா இருந்தாங்க. ஆனால் கருப்பின் சாயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளுக்க ஆரம்பிக்கும் போது இவன் ஒன்னா நம்பர் காட்டி கொடுக்கக்கூடிய காவாலி பையன் சொல்லி இவன் கழுத்துல சுருக்க கழட்டி நல்லா வர இடத்துல எல்லாம் இவனுக்கு உரியடிக்கக்கூடிய வேலையை நம்ம தோழர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவனை அம்பலப்படுத்தி தோலை உரிச்சு தொங்க வரக்கூடிய விஷயத்தை தான் தெளிவா செஞ்சுட்டு இருக்கோம். இதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாமே உணர்ச்சி வசப்பட்டு இந்த சைமன் செபஸ்டிட்ட போய் சேர்ந்த அத்தனை ஆட்களும் போன வேகத்துல இப்ப ரிட்டர்ன் வரக்கூடிய மிகப்பெரிய படையெடுப்பா நம்மளுடைய சமூக நீதி இயக்கங்கள் பக்கம் நம்ம மகத்த தோழர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டதும் இல்லாமல் படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க, சிந்திக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில இவனுக்கு எதிராக, அதாவது இந்த ஜனநாயகத்துக்கே விரோதமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட பொறுக்கிக்கு எதிராக அனைத்து தோழர்களும் அனைத்து தம்பிகளும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல் வாய்ப்பு யாரால் கிடைத்ததுன்னு கேட்டா தந்தை பெரியாரால் கிடைத்ததுங்கிறத யாருமே மறுக்க மாட்டாங்க. ஆனா இவன் இப்ப பண்ணிருக்கக்கூடிய ஆபத்தான வேலை என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, எந்த ஈழத்தமிழர்களை வைத்து இங்க அரசியலையும் காயையும் வச்சு நகர்த்தி இருந்தானோ அதே வேலையை இப்ப புலம்பெயர் நாட்டுல இப்ப லண்டன்ல உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றது, ஒரு குடியை இரண்டாக பிரிக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய வேலையை தெளிவா செஞ்சிருக்கிறான். காரணம், அங்க போருக்கு பிறகு அனைவருமே வாழ்வாதாரம் உயிரை கையில் பிடித்து கொண்டு எங்காவது பிழைத்தால் போதும் சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய அகதிகளாக கடுமையான உழைப்பை செலுத்தக்கூடிய இடத்துக்கு போய் இன்னைக்கு உயிர் வாழ்ந்தா போதும்னு சொல்லி சம்பாதிக்கக்கூடிய இடத்துல அவங்க தனக்கான ஒரு அறிவு சார்ந்த தளம், இலக்கிய தளம், இலக்கிய மேடை எல்லாமே லண்டன்ல எல்லா இடத்துலயுமே அறிவு சார்ந்த விவாத கூட்டங்கள் எல்லாமே நடைபெறும். அதன் அடிப்படையில அங்க இருக்கிறவங்க பெரியார் அப்படிங்கிற ஆளுமையை பற்றிய விவாதத்தை ஒரு பேசு பொருளா இடத்துல வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இந்த காவாலி கும்பல், அதாவது இந்த சைமன் செபஸ்டி உருவாக்கக்கூடிய இந்த ஜாம்பிஸ் கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஜாம்பி கும்பல் ஃபுல்லா போய் யாருக்கு யாரடா தந்தைன்னு சொல்லி உள்ள போந்து அடாவடி கலாட்டா பண்ண ஆரம்பிக்கவும் போலீஸ் எல்லாத்தையும் தட்டி பிடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் அனைவருமே புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் தான். அதே போல அந்த நிகழ்ச்சிக்கு எதிராக அந்த நிகழ்ச்சியை குட்டி கலாட்டா செய்து அதை என்ன சொல்றது, அதை கேவலப்படுத்துறக்கூடிய வேலையை செய்ததும் இந்த ஈழத்தமிழர்கள் தான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இவன் வாய்நிலை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடும் தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமும் எவ்வளவு பாதுகாப்பாக இவனுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உலக அறிந்த விஷயம். ஆனா வெளிநாட்டுல, அதுவும் துபாய், லண்டன், அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் பேராபத்தை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்க நீங்க குடியுரிமை வாங்கியிருந்தாலும் பாத்துக்கங்க, நேத்தி காலையில ஐ எம் வெரி பிஸி அப்படின்னு சொல்லி ஜெர்மன், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு சொல்லக்கூடிய அந்த ஜெர்மன்ல ஐ எம் வெரி பிஸின்னு சொல்லிட்டு ஒரு தனி போர்ஸ் படையே யாரெல்லாம் குடியுரிமையே டூரிஸ்ட் விசால தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ கொத்து கொத்தா பிடிச்சு இப்ப ஜெயில போட்டுட்டு இருக்கான். அங்க உனக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ்ங்கிறது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா ஒரே ஸ்டெப் தான் நீ எடுத்து வைக்கணும். அதாவது வெட்டிக்கிட்டு வானா வெட்டிக்கிட்டு மட்டும்தான் வரணும், கட்டிக்கிட்டு வந்தேன்னா அதுக்கு பேர் நீ பண்றது அதிக பிரச்சனை தானோ. அதனால
ஒரு ஸ்டெப்லயும் ரொம்ப நூலிலையில நடக்கிற மாதிரி வெளிநாடுகள் இருக்கணும். ஆனா இந்த கேடுகிட்ட இந்த சைமனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அங்க வந்துட்டு வம்பு சண்டை இழுத்து விட்டு குடி கெடுக்கக்கூடிய வேலையை செஞ்சு இன்னைக்கு அந்த பெரியார் நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் பெருந்தன்மையாக போனா போகட்டும், புறம்போக்கு நாய்கள் இவனுக்கு தெரியாம செஞ்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதுல ஒருத்தர் கேடித்தனமா கேவலமா கெஞ்சிருக்கான். இல்லைங்க சார், எனக்கு தெரியாது, தயவு செய்து என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து கலாட்டா பண்ணி நிகழ்ச்சியை டே யார் இருக்கிறாயா அப்படின்னு ஆய்வுன்னு சவுண்டு கொடுத்தவன் போலீஸ் வந்து காலரை பிடிச்ச உடனே காலில் விழுந்து கதறி அழுது எனக்கு தெரியாது சார். எப்படி சீமானின் வளர்ப்பு வந்திருக்கு பாருங்க. மன்னிப்பு கேட்பதற்குன்னே பிறந்து வந்திருக்கக்கூடிய கும்பல் கேடி கும்பல் தான் இந்த பிஜேபி RSS நாம் தமிழர் கும்பல்கிறத கரெக்டாவே நிரூபிச்சிருக்காங்க. காரணம் பெருந்தன்மையின் அடையாளம் அப்படிங்கிறது தான் தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம் உலக அளவுல. அதாவது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்ன மாதிரி மண்டை சுரப்பை உலகு தொழும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடையாளமாக தந்தை பெரியாரை விவாத பொருளாக அங்க எடுக்கும் போது பெருந்தன்மையின் அடையாளமாக இவன் ஏன் ஆளு கிடையாது, இவன் இந்த நிகழ்ச்சியை குட்டிகளாட்டா பண்ண வந்தவன் தான், இவனை அரெஸ்ட் பண்ணி இவனை கொண்டுட்டு போங்க, ஆனாலும் இவர்கள் மீது நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு வான் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி எவ்வளவு பெருந்தன்மையாக அங்க அவங்க நடந்துட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுல இருந்து இந்த கன்க்ளூஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் வேண்டுமானாலும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் எந்த தலைவர்களை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், யார் வேண்டுமானாலும் யாராக வேண்டுமானாலும் இருப்பதற்கு அவர்களுடைய பிரின்சிபல் மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம். ஆனால் உனக்கு என்று ஒரு வரம்பு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடவே கூடாது. எந்தெந்த இடத்துல இருக்கியோ அந்தந்த இடத்துக்கு முன்னால் உனது நிழல் சட்டம் போல் உனக்கு முன்னால் நகர்ந்து கொண்டிருக்கின்றத நீ மறக்கக்கூடாது. மனம் போன போக்கிலையும் பேச முடியாது. ஆகையால் சட்டத்துக்கு உட்பட்டுதான் உனது வாழ்க்கையும் உனது வசதியும் உனது வார்த்தையும்ங்கிறத மறக்கக்கூடாது. ஆனா மறந்துட்டு, அதாவது என்ன வேணாலும் நீ செய்யி அப்படின்னு சொல்லி கொம்பு சீவிடக்கூடிய குடிகெடுக்கக்கூடிய இந்த கேடியின் பேச்சை கேட்டு அங்க இன்னைக்கு பண்ணிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வார்னிங்ல உட்கார்ந்துருக்காங்க. குறைந்தபட்சம் அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது மன்னிப்புங்கிறது என்ன தெரியுங்களா, பொட்டனியை பிடிச்சி கொண்டு போய் இலங்கையில போட்டுருவாங்க. இலங்கையில போட்டா அந்த தமிழர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்றது நாடு கடத்தல கை காலு இடுப்புல எல்லாத்தையும் கட்டி யூரின் பாஸ் பண்றதுக்கு கூட அலோவ் பண்ணாம குத்துயிரும் குலவயிரும அவ்வளவு கேடு கட்டத்தனமா ரிட்டர்ன் அனுப்பிட்டு இருக்கான். இங்கேயாவது அங்கிருந்து வந்த ஆளுக்கு குறைந்தபட்சம் அவன் நாட்டுல வாழ்ந்துட்டு போலாம். ஆனால் இலங்கை தமிழர்களே, ஈழத் தமிழர்களே, நீங்கள் மிக மிக கவனமாக வாழ வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை பெரியாரிஸ்டுகளாக நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த சிங்கள காடையர்கள்ட்ட நீங்க மறுபடியும் மாட்டினீங்கன்னா அந்த ஒயிட் வேன் கலாச்சாரம் இருக்கு பார்த்தீங்கல்ல, அந்த ராஜபக்சியோட ஒயிட் வேன் கலாச்சாரம் எங்களை விட உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். அந்த மாதிரி காணாமல் ஆக்கப்பட்டு விடுவீர்கள் அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயம். அந்த கேடுகட்ட வேலையைத்தான் இப்ப சைமன் செபஸ்டி தெளிவா செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு நீங்கள் இரையாகி விடாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆகையால எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துல கொஞ்சம் அடக்கமாக இருப்பதற்கான வேலையை செய்யுங்க. ஆரம்பிக்கலாம்.